எக்ஸசைஸ் 1.1ல 5th சம் பார்க்கலாம். இதுல நமக்கு A மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா A இன்வர்ஸும் ஈக்குவல் டு A டிரான்ஸ்வர்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஆன்சரும் A டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஆன்சரும் ஈக்குவல், இந்த மாதிரியும் ப்ரூவ் பண்ணலாம். ஆர் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்வர்ஸ். இதை என்ன பண்ண போறோம்னா மல்டிபிள் பை A வால மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும், A இன்ட்டு A டிரான்ஸ்வர்ஸ் A இன்வர்ஸ், இங்க வந்து A இன்ட்டு A டிரான்ஸ்வர்ஸ் ஆயிடும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு I மேட்ரிக்ஸா மாறிடும். இந்த I3ன்றதால I3 மேட்ரிக்ஸ், இங்க ஏவையும் A டிரான்ஸ்வர்ஸையும், அதாவது நம்ம ஏவையும் A டிரான்ஸ்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரணும், I மேட்ரிக்ஸ் வந்தா போதும். ஓகேவா? இல்லைன்னா நமக்கு இதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வந்துட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம இது ஏவையும் A டிரான்ஸ்வர்ஸையும் மல்டிபிள் மட்டும் பண்ணாலே நமக்கு போதும். இப்போ நமக்கு இதுக்கு தேவை A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இதோட வேல்யூஸை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? அந்த ரோ வந்து காலமா வந்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த 1/9 அப்படியே இருக்கட்டும். இங்க -8 4 1 1 4 மைனஸ் ஆஃப் 8 4 7 4. ஓகேவா? இது வந்து நமக்கு A டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏவையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ண போறோம். A மேட்ரிக்ஸ் நமக்கு என்னது 1/9 மைனஸ் ஆஃப் 8 1 4 4 4 7 1 minus 8 4 into இங்க 1/9 A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் -8 4 1 1 4 minus 8 4 7 4. ஓகேவா? இப்போ 1/9 into 1/9 வந்து 1/81 மாறிடும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். 1 8 8 1 4 4 4 7 1 minus 8 4 into -8 4 1 1 4 minus 8 4 7 4. இப்போ இந்த ரோவை எடுத்து என்ன பண்ண போறோம்னா காலத்தோட மல்டிப்ளை பண்ண போறோம். 1/81 8 into 8 வந்து நமக்கு 64. நெக்ஸ்ட் 1 into 1 வந்து 1 4 into 4 வந்து 60. அகைன் இந்த ரோவை எடுத்து இந்த காலமோட 4 into 8 -32 1 into 4 4 4 into 7 28. again இந்த ரோவை எடுத்து இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணோம்னா 8 into -8 into 1 வந்து minus of 8 1 into -8 -8 4 into 4 வந்து +16. again இந்த ரோவை எடுத்து இந்த காலமோட மல்டிப்ளை பண்றோம். 4 into 8 வந்து minus of 32 4 into 1 plus 4 7 into 4 plus 28. again இந்த ரோவை எடுத்து இந்த காலம் 4 into 4 16 4 into 4 plus 16 7 into 7 plus 49. அப்படி 4 into 1 4 4 into 8 minus of 32 7 into 4 plus 28. அப்படி இந்த ரோவை எடுத்து இந்த காலம் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into -8 minus of 8 8 into 1 plus 8 4 into 4 plus 16. again இந்த ரோவை எடுத்து பண்ணோம்னா 4 into 1 வந்து 4 8 into 4 வந்து minus of 32 4 into 7 plus 28. அப்படி இந்த ரோவை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into 1 8 into 8 plus 64 4 into 4 வந்து plus 16. ஓகேவா? இப்போ இந்த 1/81 அப்படியே இருக்கட்டும். இதை ஆட் பண்ணோம்னா 680 81. இத 4 28 நமக்கு 32 plus 32 minus 32 0. அதே மாதிரி -16 plus 16 இங்கேயும் 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இங்கேயும் 32 minus 32 0. இங்க 16 32 32 plus 49 வந்து இங்க 81 ஆயிடும். அதே மாதிரி இங்க 32 minus 32 வந்து இந்த இடமும் 0. நெக்ஸ்ட் இந்த இடமும் நமக்கு 0 வந்துடும். இந்த இடமும் நமக்கு 32 minus 32 வந்து 0. இங்க நமக்கு 80 plus 1 81 வந்துடும். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நம்ம 81 வந்து காமனா வெளில எடுக்க முடியும். ஆல்ரெடி நமக்கு இங்க 81 இருக்கு. 81 divided by 81 இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்க 1 0 0 0 1 0 0 0 1 இதுவும் நமக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு ரிமைனிங் வந்திருக்க மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1. இது வந்து நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் I3 மேட்ரிக்ஸ். அதாவது நம்ம ஏவையும் A டிரான்ஸ்போஸையும் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சது,
ஐன்னு கிடைச்சது. நம்ம இதுதான் இங்க எழுதியிருந்தோம், இந்த இடத்துல ஐ மேட்ரிக்ஸ் வரணும்னு. சேம் நமக்கு அதே மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. அப்ப நம்ம எதை நம்ம சால்வ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அது ரெண்டுமே அப்போ நமக்கு ஈக்குவல் வேல்யூஸ் தான் அப்படின்றத என்ன பண்ணிடணும், மென்ஷன் பண்ணி எழுதிடணும்.